இன்றைய தினம் ஒரு அருமையான தலைப்பு. பெருங்கவிக்கோவின் செம்மொழி தமிழ்காலம் அவர்களுடைய இறுதி காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு அதற்கான செய்திகளை சேர்ப்பதற்காக அவர் பட்ட துன்பங்கள் அதையெல்லாம் நான் அறிவேன். என்னை எல்லாம் திட்டினார். என்னையா மறந்துட்டு ஏதாவது சொல்லியாருன்னு சொல்லி டெல்லிக்கு மூந்தலுக்கு போன் போடு, அங்கே போடு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட செம்மொழி கண்ட போர்க்களம், இது ஒரு போர்க்களம் தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தந்தை விட சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சமயம்னா அது நம்முடைய வாமுசே திருவள்ளுவர் அவர்கள் தான். நான் பெருங்கவிக்கோவிட்டே சொல்லிட்டேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னேன், உங்களாலெல்லாம் தமிழ் பணியை ஒன்றும் பண்ண முடியாது, அது செய்யறவரு. ஏன்னா அவரை நான் பார்ப்பேன். நானும் ஒரு இளமையில ஒரு புத்தகத்துக்கு அங்கே போகிற பொழுது அந்த தட்டச்சு பண்ணுகிறவர் ஒரு எனக்கு பிடித்தது. எப்படியா நீங்க அவர்கிட்ட போய் தட்டச்சு பண்ணி அதை விட அதை பதிப்பிச்சு கொடுக்குற ஒரு ஆள் இருக்க, அவன் அதை விட மோசம் பண்ணுவான். இத்தனை போட்டிகளுக்கு இடையில உங்க தந்தையாரோட போராடிக்கிட்டு அந்த நூலை கொண்டு வரீங்கள, அப்பதான் அவர் முடிச்சிருப்பாரு. முடிக்கிற நேரம் நான் ஒரு கவிதை அனுப்பியிருக்கேன் பாரு, அதை எப்படியாவது போட்டு உள்ள சேர்த்து. இது என்ன, இது போர்க்களம். அந்த போர்க்களத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பணி ஆசிரியர். இன்னைக்கு பன்னாட்டு தமிழர் மன்றம் என்றால் பெருங்கவிக்கோவுக்கு அடுத்தது வாமுசே திருவள்ளுவர் தான்.